மக்களே நம்ம ஊர் சமத்துவ பொங்கலை பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ உள்ள கேம்ஸ் அப்புறம் பொங்கல் எல்லாமே செலிப்ரேஷன் போயிட்டு இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம ஊரில் நம்ம ஸ்கூலில் என்ன பொங்கல் நடந்துருக்கு அப்படின்னு பார்க்க போகிறோம். என்ஜாய் பண்ணுங்கள் மக்களே. பொங்கல் அப்படின்னாவே வந்து என்ட்ரன்ஸில் டீச்சர்ஸ் வந்து கோலம் போட்டுருந்தாங்க. ஸோ பொங்கல் அன்னைக்கு எல்லாருமே கோலத்தை சூப்பராக போடணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அதே மாதிரி சூப்பராகவும் கோலம் போட்டிருந்தாங்க. உள்ளே போனதுமே பார்த்தீங்கன்னா நல்லா வார்ம் வெல்கம் மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து பயங்கரமாக வெல்கம் பண்ணாங்க. ஸோ டேரெக்டாக வந்து உள்ளே போனதுமே பொங்கல் தான் வந்து பொங்கல் பானையில் வந்து பொங்கிக்கு இருந்துச்சு. அதை பார்த்து முடிச்சுட்டு உள்ளே என்னென்ன கேம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போயிருந்தாங்க. அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எல்லாருமே வந்து அங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஒரு மைண்ட் கேம்ஸாக இருக்கட்டும், அதே மாதிரி சயின்ஸ் ரீதியான கேம்ஸாக இருக்கட்டும் பயங்கரமாக வந்து உள்ளே வந்து செஞ்சு வச்சுருந்தாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உள்ளே நிறையா ஸ்நாக்ஸாக இருக்கட்டும், அதே மாதிரி குலுக்கல் போட்டியில் வந்து ஒரு கேம் வச்சு நடத்துனாங்க. அதாவது 300 ரூபாய்க்கு ஒரு பொருள், அதை வந்து ஒரு 10 பேர் சேர்ந்த குழு வந்து குலுக்கல் போட்டு அதில் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு நல்ல நல்ல பொருட்கள்லாம் வாங்கி வச்சு பண்ணிக்கிருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா உள்ள ஸ்நாக்ஸாக இருக்கட்டும், பேக்கரி ஐட்டம்ஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து சூப்பராக வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ குறிப்பாக அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஒரு கோஸ்ட் ஹவுஸ் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அதுதான் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுங்க. ஸோ அதை பற்றி நம்ம வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பைனாப்பிள் இருக்கட்டும், வாட்டர்மெலன் இருக்கட்டும், பப்பாயா இருக்கட்டும், பானிபூரி இந்த மாதிரியான ஐட்டம்ஸும் வச்சுருந்தாங்க. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்லேருந்து எல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ இந்த ஒரு கோஸ்ட் ஹவுஸில் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே அவங்களே தனியாக எஃபர்ட் போட்டு அந்த ஒரு கோஸ்ட் ஹவுஸில் கோஸ்ட் மாதிரி நமக்கு லைவாக வந்து அரேஞ்ச் பண்ணி அதை வந்து ஆக்ஷன் பண்ணி காட்டினாங்க. உண்மையிலே அது வந்து ஒர்த்தாக இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் ஐஸ்கிரீமாக இருக்கட்டும் எல்லாமே வந்து உள்ளே வந்து நிறையா ப்ராடக்ட் வச்சுருந்தாங்க. ஸோ சுற்றி பார்க்குறதுக்கும் சரி, அதே மாதிரி நிறையா திங்ஸ் வாங்குறதுக்கும் நல்ல ஒரு ஒர்த்தாக இருந்துச்சு. ஸோ இந்த வருஷம் பொங்கல் நம்மளோட சமத்துவ பொங்கல் நம்ம ஸ்கூலில் இப்படி தாங்க போச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ அதே மாதிரி நிறையா கேம்ஸ் எல்லாமே வெயிட்டிங். பொங்கல் விழாவோட சேர்த்து சேல்ஸ் டேவும் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அதனால தான் இவ்வளோ கடைகள் நம்ம உள்ளே பார்க்க முடிஞ்சிச்சோ. அதே மாதிரி நிறையா ஃபன் கேம்ஸ் இருக்குது, நிறைய டேலண்டான கேம்ஸ்லாம் இருந்துச்சு, நிறைய மைண்ட் கேம்ஸ் இருந்துச்சு, எல்லாமே பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சுங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ மூலிமா நம்ம ஊரில் இல்லாதவங்க வெளியூரில் இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ மூலிமா நீங்கள் நம்ம ஊரில் நடந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. டாட்டா, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.